பெருமாள் பிள்ளை சார், இப்போ இந்த ஆசிரியர் சிறப்பு டாக்டர்களை நேரடியாக நியமிக்கக்கூடாது. சிறப்பு டாக்டர்கள்டா மல்டி ஸ்பெஷாலிட்டி தானே, பன்முக மருத்துவர்கள். இப்போது அரசு டாக்டர் சங்கம் போர்க்கொடி வைத்துகிறது ஒன்று. அதே போன்று இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள பல இடங்களில் காலி இடங்கள் சிறப்பு டாக்டர்கள் நேரடி சேர்க்கை வாயிலாக நிரப்பப்படணும்னு அரசு தெரிவிச்சிருக்கு இப்போது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை, எம்ஆர்பி வாயிலாக இல்லாததற்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து களப்போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் செய்திகள் வாயிலாக அறிய முடிகிறது. எப்படி? முதலில் தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் ஒட்டுமொத்த மருத்துவர்களின் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். கல்வியும் சுகாதாரமும் இந்த அரசின் இரு கண்கள் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதே தெரிவித்தார்கள். ஆனால் உண்மையில் இன்று வரை மருத்துவர்கள் மீது இந்த அரசின் பார்வை விழவில்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. குறிப்பாக நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற போது இதுவரை எந்த முதல்வரும் சந்தித்திராத வகையில் கொரோனாவின் உச்சத்தால் அசாதாரண சூழ்நிலை நிலவியது. அந்த நேரத்தில் உயிரை பணைய வைத்து பணியாற்றிய அரசு மருத்துவர்கள் 19,000 பேரை நம் முதல்வரால் நிச்சயமாக என்றும் மறக்க முடியாது என்று நாங்கள் நம்புகின்றோம். இருப்பினும் இன்று வரை அதுவும் முதல்வர் அவர்கள் மருத்துவர்களிடம் 2019 போராட்டத்தின் போது அளித்த வாக்குறுதியை கூட ஆட்சிக்கு வந்ததும் தன்னுடைய தந்தை வெளியிட்ட அரசாணை 354 நடைமுறைப்படுத்துவேன் என்று சத்தியம் செய்துவிட்டு சென்ற அந்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை. இன்னொரு புறமோ கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமே அரசுக்கு உத்தரவிட்ட பிறகும் இன்று வரை அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை. இப்போது நான் தலைப்புக்கு வருகின்றேன். அதாவது தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யும் போது காலதாமதம் ஆகிறது என்பதற்காகத்தான் முன்பு அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் அம்மாவின் ஆட்சியின் போது எம்ஆர்பி மருத்துவ தேர்வு வாரியம் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலம் விரைவாக மருத்துவர்களுக்கு போஸ்டிங் போடலாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்க திடீரென்று நேரடி இன்டர்வியூ மூலம் தேர்வு செய்ய இருப்பதாக அமைச்சர் அறிவித்தது ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. நீண்ட காலமாக சிறப்பு மருத்துவர்கள், குறிப்பாக மகப்பேறு மருத்துவர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அதை நிரப்ப வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தி வந்தது உண்மைதான். அதற்காக காலதாமதம் ஆகிறது என்பதற்காக ஒரு தவறான வழியில் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக நம்முடைய அரசு புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் திறப்பதில் காட்டும் ஆர்வத்தை அதற்கு ஏற்றாற்போல் மருத்துவர் பணியிடங்களை உருவாக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதாவது இதனால் மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகிறது, மன உளைச்சலால் மருத்துவர்கள் இறப்பு அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் இருக்கின்ற சிஸ்டத்தை அந்த எம்ஆர்பி இருக்க திடீரென்று வாக்கின் இன்டர்வியூ மூலம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதனால் நிச்சயமாக சுகாதாரத்துறையில் இது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி டாக்டர்கிட்ட என்ன கேட்டால், டிஎன்பிஎஸ்சியின் மூலமாக காலதாமதம் ஆகுது, உடனே நம்ம எம்ஆர்பி கொடுக்கணும். அது ஒரு போர்டு, அதற்கு ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதி பேர் தெரியாமல் ஆட்கள் தெரியாமல் முறைப்படி அந்த கோட்டா முறைப்படி நடக்கும். இப்போ இந்த நேர் தேர்வு இருக்கு பாருங்க, இதுதான் ஏற்கனவே பெரிய சாபக்கேடுன்னு சொல்லி தான் அந்த காலத்திலே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலே இந்த முறை வந்து கண்டிப்பா இப்ப மறுபடி திமுக நம்ம மக்களுக்கு விளங்கணும் பாருங்க, நேரம்னா எழுதி விட்டுருவான். இது நம்ம பெருமாள் பிள்ளை அண்ணாச்சி வர்றாங்க, சீட்டை போட்டு விடுங்க, இந்த கூத்து நடக்கும்ல, கரெக்ட். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்ப இவங்க இதுல எவ்வளவு பெரிய ஊழல் நடக்க போகுது, எவ்வளவு பெரிய முறைகேடு நடக்க போகுது. இதுல இன்னும் சொல்ல போனா தமிழகத்தில் சுகாதாரத்துறை வலுவாக உள்ளது என்பதை ஆட்சிக்கு வந்தபோது நம்முடைய அமைச்சர் தெரிவித்ததை சொல்ல விரும்புகிறேன். என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்களில்
தமிழகத்தில் சுகாதாரத்துறை கட்டமைப்பு வலுவாக உள்ளதென்றால் அது நாங்க மட்டும்தான் பண்ணோம்னு சொல்லல. கடந்த 10-15 ஆண்டுகளாக வந்துள்ள ஆட்சி செய்துள்ள அனைத்து அரசுகளும் ஈடுபாடுடன் எடுத்த கொள்கை முடிவால் தான் சுகாதாரத்துறை இவ்வளவு வலுவாக இருக்கின்றது என்பதை அன்று தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கு உதாரணமாக மற்ற மாநிலங்களிலெல்லாம் இங்கு பார்வையிட வருகின்றார்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மகாராஷ்டிராவிலிருந்து மருத்துவக் குழுவினர் தமிழக சுகாதாரத்துறையில் வந்து பார்வையிட வந்தார்கள். ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஓமந்தூர் மருத்துவமனை, எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை எல்லாம் பார்வையிட்டு சென்றார்கள், சிறப்பாக செயல்படுகிறது என்று. அப்போ இப்போ எங்களுக்கு டவுட்டு என்னன்னா, நல்லா இருக்கிறது பொறுக்கல்லையா உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா நீங்க வந்து ஒருபுறம் போதிய மருத்துவர்களை நியமிக்க மாட்டேங்கிறீங்க, பல மருத்துவமனைகளில் மகப்பேறு மருத்துவர்கள் பற்றாக்குறை நீடிக்கின்றது. திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி, வேலூர் மருத்துவக் கல்லூரி இங்கெல்லாம் வந்து மகப்பேறு மருத்துவர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குது, நிறைய இடங்கள். செங்கம் அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் தான் உள்ளார். இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்ற வண்ணம் உள்ளோம். அப்படி இருக்கையில் திடீரென்று நேர்முக தேர்வு நடத்துவது இன்னொரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். என்னன்னா, பொதுவா மருத்துவர்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வராங்க. அங்க வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஆனதுக்கு பிறகு அவங்க வந்து பிஜி எடுத்துட்டு மேற்படிப்புக்கு வராங்க. மேற்படிப்பு முடித்து சிறப்பு மருத்துவராக மறுபடி வந்து நம்முடைய சிஸ்டத்திலேயே மருத்துவக் கல்லூரிக்கு வலு சேர்க்கிறாங்க. எம்டிடிஎம். ஆமா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ திடீர்னு ரெடிமேடு வாங்குற மாதிரி நம்ம வந்து சிறப்பு மருத்துவர்களை நியமிக்கிறதுனால என்ன ஆகும்னா, இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ கிராம சுகாதார கிராமங்களில் வேலை பார்த்து வந்த மருத்துவர்களுடைய அவர்களுடைய அந்த சேவைக்கு முக்கியத்துவம் தந்துட்டு இருந்ததுதான் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்தது. அவங்க தியாகம் செஞ்சிருக்காங்கல்ல. ஆமா. வீட்டை விட்டுட்டு வாசலை விட்டு ஒரு கிராமத்துல போய் அடிப்படை வசதி இல்லாம, அப்ப அதுக்கு என்ன மரியாதை? அப்ப எதிர்காலத்துல எப்படி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு மருத்துவர்கள் வேலை பார்க்க வருவாங்க? ஒண்ணு. அடுத்தது, இப்ப நீங்க இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து எம்பிபிஎஸ் மூலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை நிரப்புறதையும் ரொம்ப ரொம்ப காலதாமதப்படுத்துறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிய போகுது. அவங்க 4 தடவை எடுத்திருக்கணும் எம்பிபிஎஸ் ரெக்ரூட்மெண்ட். ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை எடுத்திருக்காங்க. 2வது வாட்டி எடுத்ததை வந்து அடுத்தது ஃபில் பண்ண போறாங்க. இது வரைக்கும் எவ்வளவு எடுத்தாங்கன்னு சொல்லுங்க ஒரு கணக்கு. ஏற்கனவே வந்து இப்ப இந்த 4 வருஷத்துல என்கிட்ட இருக்கிற கணக்கு திமுக வெறும் 1061 டாக்டர்களை மட்டும்தான். கரெக்டா தான் சொன்னீங்க. இல்ல, அதை விட குறைவா தான் வரும். சரி, என்கிட்ட இருக்கிற புள்ளி கணக்கு நான் பார்த்தா 1061 டாக்டர் எடுத்தா இந்த 4 வருஷம் எத்தனை 1000 100 டாக்டர் ஓய்வு பெற்றிருப்பாங்க. அங்க யார் சேவை செய்வா? இல்ல, ஓய்வு பெற்றது மட்டும் இல்ல. சரி, அதாவது புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையவர நம்முடைய அமைச்சருடைய வார்த்தைகள் சொல்ல போனால் இந்த ஆட்சியில் தான் நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுள்ளன அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், சமீபத்துல கூட அமைச்சர் வந்து ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி பேசுறப்ப கூட ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்னால் 2021 மே மாசத்திற்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 முதல் 8000 வரை ஓபி புறநோயாளிகள் பார்த்துட்டு இருந்த ஆஸ்பத்திரியில இன்னைக்கு 19,000 புறநோயாளிகள் தினம் பார்க்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளவு பேர் இருக்கிறப்போ நீங்க எங்களை கொண்டாடணும், ஆனா எங்களை திண்டாட வைக்கிறீங்க. ஏன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள் எப்படி இவ்வளவு பேர் வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகிறப்ப அதுக்கு ஏற்றாற்போல் நியமிக்கணும் எல்லாரும் சாதாரண மக்களுக்கே தெரியும். ஆனா அதை மட்டும் வந்து சொல்றதே கிடையாது. அதுக்கான வந்து இவ்வளவு உழைப்பை கொடுக்கிற மருத்துவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த எம்ஆர்பி வந்து நாம வந்து இப்போ சார் இப்போ சொல்கிறாங்க, இப்போ வந்து அரசாங்கத்தில் நீங்கள் போராடி இருப்பீங்களே, அப்போ அந்த எம்ஆர்பிங்கிறது வந்து இடையில லஞ்சம் இருக்காது, அழுத்தங்கள் இருக்காது. அப்போ அரசு வைக்கக்கூடிய காரணத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்களே? ஸ்ட்ரைட்டாவே அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸ்ட்ரைட்டாவே அன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல நம்முடைய அமைச்சர் வந்து அறிவிக்கிறாரு. யாரு? மா சுப்பிரமணியம். என்ன சொல்றாரு? இந்த மாதிரி வந்து நேரடியா வந்து வாக்கின் இன்டர்வியூ மூலம் வந்து ரெக்ரூட் பண்ண போறோம். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நாங்க வந்து சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறைங்கிறத கேட்டுட்டே இருக்கிறோம். அப்ப கேட்டுட்டே இருந்தா அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா? எவ்வளவு வேகன்சி
தமிழ்நாடு ஃபுல்லா சிறப்பு ஆரம்ப சுகாதார நிலையம், பொது சுகாதார நிலையம், அப்புறமா நீங்க சிறப்பு இது மல்டி ஸ்பெஷாலிட்டி, இது எல்லாம் சேர்ந்து நீங்க வந்து do you think about that? How much, எவ்வளவு பேர் கிட்டத்தட்ட டோட்டலா எல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வந்து 5000 டாக்டர்ஸ் வேகன்சி இருக்கும். ஆமா. ஆனா இப்போ ஆரம்ப சுகாதார நிலையம் சேர்த்து இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்துல வந்து 2652 டாக்டர்கள் வந்து நியமிக்க போறாங்க. சரி, நியமிக்க போறாங்க. அவங்க வந்து எல்லாமே ரெடி அப்படின்னாங்க. அதுலயும் வந்து ஒரு புகார் வந்துச்சு. என்ன புகார் அப்படின்னா, அவங்க சொல்லி இருந்த டேட் வந்து ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள வந்து மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு தகுதி உள்ளவங்க. ஆனா அதுல வந்து அதுக்கு பிறகு பதிவு பண்ணவங்களும் அந்த தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் பணி வரைக்கும் நடத்தியிருக்கிறாங்க. இதனால அப்போ அறிவித்தது ஒன்று, அவங்க நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது ஒன்று, பட் வந்து நடந்தது வேற. இப்போ பெருமாள் பிள்ளைட்ட ஒரு கேள்வி, அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் டேட் மாதிரி, கட் ஆஃப் மார்க் மாதிரி டேட்டு ஜூலை 15. ஆமாம். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்லயும் ஓமந்தூரார்லயும் கீழ்பாக்கத்திலையும் மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க இல்லையா, மிக மிக தாமதம். அதனால பல எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 15க்குள்ள வர முடியல. அந்த பாதிப்பு யார் பொறுப்பு வைக்கிறது? இந்த இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து கால தாமதம் செய்வதற்கான ஒரு சூழ்ச்சி. அப்ப இது என்ன காரணம்? நான் கேட்ட சரியா? ஆமா, சரியான கேள்வி. இப்போ இந்த 270 மகப்பேறு மருத்துவர்கள், இப்போ அவங்க புதுசா அவங்கள்ட்ட அந்த டீட்டெயில் இருக்கும். கார்டியோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 16 பேர், நியூராலஜிக்கு ஒரு 16, அப்புறமா வந்து அனசிஸ்டியா அது ஒரு 71, ஜென்ரல் மெடிசன் ஒரு 121, அப்புறமா சர்ஜன் அது ஒரு 121, அப்புறம் கதிரியக்கம் ரேடியேஷன் ஒரு 42, அப்புறம் வந்து ஆர்த்தோ அது ஒரு 1 இந்த போஸ்ட். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ அரசு என்ன இவ்வளவு பெரிய வேகன்சி இருக்கு, இது ஆட்கள் போடலைன்னா அடிப்படை கட்டமைப்புகள் என்ன ஆகுறது? ரொம்ப சிக்கல் ஒன்று. இரண்டாவது, அரசாங்கம் கண்டும் காணாமல் போட்டுட்டா இது அப்படி பிரைவேட்டுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு திட்டத்தில் அப்படி இருக்கிறாங்களா? இப்போ என்ன கேள்வினா, அவங்க சொன்னது இந்த எம்ஆர்பியின் மூலமாக ஏன் லேட் ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த வேக்கண்ட் விழும்போதே டிஎன்பிசி வாயிலாக காலதாமதம் ஏற்கனவே நடக்கும்போது அந்த பணிகளை ஏன் நிரப்பலாம்? 5 போஸ்ட் போடலாம், 7 போஸ்ட் போடலாம், 10 போஸ்ட் போடலாம். அதை ஏன் திமுக அரசு செய்யல? 4 வருஷமா செய்யல. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது முக்கியமாக நம்ம சிறப்பு மருத்துவர்களை மட்டுமல்ல, மருத்துவர்கள் நியமனம் வந்து நேர்முக தேர்வு மூலம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மகப்பேறு மருத்துவர்கள் உட்பட சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்பதை அரசு சிந்திக்க வேண்டும். என்ன காரணம்னா, அதிகமான பணிச்சுமை, இந்த நேரத்தில் மன உளைச்சலோட பணியாற்றுறது மட்டுமில்ல, மகப்பேறு இறப்பு ஏற்படும் போது அவங்க தலையில தான் ஒட்டுமொத்தமாக விழும். நீங்கள் ஏங்க டாக்டர்ஸ் இவ்வளவு குறைவாக போட்டுட்டு நாங்கள் வந்து எப்படிங்க 40 பேர் வேலை பார்க்குற இடத்துல வந்து 4 பேர் வேலை பார்க்குறது எப்படி பார்க்க முடியும்? ஸோ அந்த இதை வந்து சிந்திக்கணும். அதனால வந்து அதிகமான பணிச்சுமையில் வேலை செய்கிறதோடு மட்டுமல்ல, எப்போவாது ஒரு இடத்துல வேறு வழியின்றி, அதுவும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடியது வந்து கடைசி கட்டத்தில் தான் இங்கே அழைச்சிட்டு வருவாங்க. நிறைய வாட்டி அந்த இறக்க நேரிடுற நேரத்தில் வந்து வருவாங்க, சொல்கிற மாதிரி. அந்த மாதிரியான நேரத்தில் எந்த ஒரு மருத்துவருமே வந்து எப்படியாவது உயிரை காப்பாற்றணுங்கிற முனைப்போடு தான் பணி செய்வாங்க தவிர அதில் சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும் போது அவங்களுக்கு முழு நெருக்கடியும் அவங்க தான் சந்திக்கணும். அப்போது ஏற்கனவே வந்து குறைவான ஊதியம், நாட்டிலேயே குறைவான ஊதியம், சிறப்பு மருத்துவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் நெருக்கடி தர்றப்போ அவங்க பணியை தொடர முடியாமல் விட்டுட்டு வர்றாங்க. ஸோ இதை வந்து அரசு வந்து சிந்திக்கணும். அடுத்தது, நம்ம வந்து சுகாதாரத்துறையில் முன்மாதிரி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்து மருத்துவ கட்டமைப்பை பார்வையிடுறதுக்காக மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜார்க்கண்டுன்னு அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம், கிட்டத்தட்ட அனைத்து மற்ற மாநிலங்களில் எல்லாமே வந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தரப்படுகிறது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை, நம்ம சுகாதாரத்துறையை எப்படி வலுப்படுத்தணும். ஆனால் இங்கே வந்து மருத்துவர்களை வந்து தங்கள் ஊதியத்திற்காக போராட வைக்கிறீங்க. இது என்னங்க? இதுவா சமூக நீதி? ஒரு மருத்துவர் இறந்து போனார், 4 கோடி ரூபாய் தரணும் சார், அது கூட இன்னும் தராமல் இருக்காங்க. அப்போ
இத வந்து மருத்துவர் தங்களுடைய அடிப்படைக்காக போராடும். ஆமா ஆமா. அப்போ அங்கெல்லாம் வந்து எப்படிங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து தகுதிக்கேற்ற ஊதியம் பல வருஷங்களா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பல வருஷங்களா நாங்க சம்பளத்துக்கு போராடிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைமையா இருந்துட்டு இருக்குது. இத வந்து சரி பண்ணணும். சோ முக்கியமா அரசுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகாதாரத்துறையின் கட்டமைப்பை இன்னும் சிறப்பாக நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு அரசு செயல்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம். அடுத்ததாக இந்த நேர்முக தேர்வை உடனடியாக ரத்து செய்து முறைப்படி எம்ஆர்பி மூலம் ரெக்ரூட்மெண்ட் செய்யணும். அடுத்தது பொதுவா அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். நம்முடைய அமைச்சர் அடிக்கடி தெரிவிப்பது போல் 2 மடங்கு 3 மடங்கு நோயாளிகள் எண்ணிக்கை அரசு மருத்துவமனைகள் வருகை அதிகரித்துள்ளது என்று பெருமையாக சொல்கின்றார். அதே நேரத்தில் அங்கு போதிய அளவுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். மேலும் நீண்டகால கோரிக்கையான அரசாணை 354 படி 12 ஆண்டுகளில் ஊதியப்பட்ட 4 வழங்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினால் நிச்சயமாக தொடர்ந்து நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை வலுவாக கொண்டு செல்ல முடியும். கொரோனா போன்ற எத்தகைய அசாதாரண சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் நிலை வரும். நிச்சயமாக அரசுக்கும் மக்களுக்கும் மருத்துவர்கள் தொடர்ந்து உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை கேட்டுக்கொள்ளும். நிச்சயமாக எம்ஆர்பி மருத்துவ தேர்வு வாரியம் எதுக்கு இருக்குது, அதற்கு ஒரு முக்கியத்துவம் தருவது மட்டுமின்றி நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையிலும் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவக் கல்லூரி வரை உயிரை பணைய வைத்து பணியாற்றும் மருத்துவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இந்த அரசு விரைவில் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுகிறேன். குறிப்பாக இந்த வாக்கின் இன்டர்வியூ திட்டத்தை கைவிட்டு எம்ஆர்பி முறையில் தொடர்ந்து பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். மேலும் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆணையை முதல்வர் தன் கைகளால் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாள் அன்று வழங்கிட ஒட்டுமொத்த மருத்துவர்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். மறைந்த டாக்டருக்கு 4 கோடி தரணும் சார், அதை கொடுக்க சொல்லுங்க சார். குடும்ப